ஹலோ நண்பா, வெல்கம் பேக். போன வீடியோவில் நம்ம பாயிண்டர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஃபங்க்ஷன் பாயிண்டர் ஒரு ஃபங்க்ஷனே நம்ம அரேயில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது, அது என்ன யூஸ், அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண போகிறேன். வாய்டு ஆடு. இதுக்கு நான் 2 நம்பர் பாஸ் பண்ண போகிறேன். இன்ட்டு நம் 2 இதை ரெண்டையும் எனக்கு ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகுது. பிரிண்ட் ஆஃப் %d கமா num1 ஸோ ப்ளஸ் num2. இந்த இடத்துல நான் நம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செமிகோலன் வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் இப்போ காப்பி பண்ணி நான் சப்ராக்ஷனுக்கு இதே ஒரு ஃபங்க்ஷன், இதே மாதிரி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துல நம்ம ஆடுக்கு பதிலாக இருந்துச்சுன்னா சப்ராக்ஷன் அடிக்கணும். சப் அவ்வளோதான். இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ என்ன செய்யணும்னா இப்போ இன்னொரு மல்டிப்ளிகேஷன் ஒரே ஃபங்க்ஷன், லாஸ்ட் ஃபங்க்ஷன் பேஸ்ட். இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் ப்ளஸுக்கு பதிலாக ஸ்டார். இந்த இடத்துல ஆடுக்கு பதிலாக மல். இப்போ என்ன செய்ய போகிறேன், அந்த 3 ஃபங்க்ஷனையும் ஒரு பாயிண்டர் அரே வச்சு நான் பாயிண்ட் பண்ணி ஒவ்வொன்றையும் கால் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறது இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாய்டு தான். 3ஓட ரிட்டன் டைப்பும் ஆர்கியூமெண்ட்டும் சேமாக இருக்கணும்பா, அப்போ தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வாய்டு ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு அதே மாதிரி ஃபன் பாயிண்டர்னே வச்சுக்கலாம். ஃபன் பாயிண்டர். அது மட்டும் இல்லாமல் நான் இது ஒரு அரேவாக டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ அரே ஆஃப் எத்தனை ஃபங்க்ஷன் நம்ம காசு பண்ண போகிறோம், 3. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஒரு 3 ஃபங்க்ஷன். ஸோ அப்போ ஸ்டார் இது என்ன எப்படி டிக்ளேர் ஆகும்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 1 2 3 3மே ஃபன் பாயிண்டர். இந்த 3 ஃபன் பாயிண்ட்டும் ஒரு பாயிண்டரு. ஸோ ஒரு 3 ஃபங்க்ஷனை பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி உண்டு. ஸோ ஈக்குவல் டு ஆர்கியூமெண்ட் கொடுக்கணும். சாரி, இப்போ இந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணணும். இன்ட்டு 2 இன்டிஜர் டைப் தான் பாஸ் பண்ணோம். ஸோ 2 நாள் அங்கே கம்மா போட்டு செப்பரேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு என்ன செய்யலாம், 3 ஃபங்க்ஷன் பாயிண்ட் பண்ணணும். நம்ம நார்மல் அரேக்கு எப்படி வேல்யூ கொடுப்போமோ அதே மாதிரியே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னா அந்த இடத்துல ஆம்பர்சண்ட் ஆடு கமா ஆம்பர்சண்ட் சப்பு கமா ஆம்பர்சண்ட் மல்லு. இப்போ நம்ம சாதாரணமாக எப்படி அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணோம். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்னால் 3 ஃபங்க்ஷனையும் அசஸ் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் 0ல் பார்த்திங்கன்னா அரே இருக்கும். ஃபங்க்ஷன் ஆஃப் 1ல் சப்பை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபங்க்ஷன் ஆஃப் 2ல் மல்டிப்ளிகேஷனை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஃபன் பாயிண்டர் இண்டெக்ஸ் 0, அதாவது நம்மளுக்கு வந்து அடிஷன் சம்மை நான் இப்போ கால் பண்ண போகிறோம்னா அதுக்கு ஆர்கியூமெண்ட்டாக 2 நம்பர் பாஸ் பண்ணணும். ஸோ 2, 3. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் எது எரர் இல்லாமல் ரன் ஆகுதான்னு. ஸோ நிறைய எரர் வருது. செமிகோலன் போடலையா, எங்கே போடல, கமா கொடுக்கல நண்பா. கமா இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5ன்னு வந்துட்டு. ஸோ 3 2 கூட்டினா 5. இப்போ நான் இதே மாதிரி இதை ஃபார் லூப்பில் போட்டு ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0 I கிரேட்டர் தான் நம்மளுக்கு எத்தனை 3 ஃபங்க்ஷன் தான். ஸோ 3 0 1 2 தான். அப்போ 3 ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். இந்த இடத்துல ஒரு செமிகோலன் வைக்கணும். செமிகோலன் இந்த கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கீழே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் ஐக்கு பதில் 0க்கு பதில் நான் ஐன்னு கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் கால் ஆகி நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும் ஐ. பார்த்திங்கன்னா 2 3க்கு வந்து அடிஷனுக்கு பாஸ் ஆகும், சப்ராக்ஷன் பாஸ் ஆகும், மல்டிப்ளிகேஷன் பாஸ் ஆகும். ஸோ ஸ்லாஷன் கொடுத்துக்கலாம். வேணால் அடிஷன் சப்ராக்ஷன் சிம்பிளாக தெரியுதுக்கான போட்டுக்கலாம். ஆடு ஈக்குவல் டுன்னு கடைசி ஒரு ஸ்லாஷன். இந்த இடத்துல சப்பு போட்டுக்கலாம். சப் ஈக்குவல் டு லாஸ்ட்டாக மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாம்.
ஸ்மால் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். இப்போ ரன் பண்ணுவோம் நண்பா. பார்த்தீங்கன்னா 3 into ஆட் பண்ணால் 5. 3 - 2 வந்து -1. ஏன்னா 3 வந்து கிரேட்டர் நம்பர். ஸோ 3 2 are 6. ஸோ இதான் நண்பா பாயிண்டர், அரே ஆஃப் பாயிண்டர். ஸோ ஒரு பாயிண்டரில் நம்ம ஃபங்க்ஷன் அரேவாகவும் டிக்ளேர் பண்ணிக்கலாம், பாயிண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் ஒரே நேரத்தில் கான் பண்ணுவோம், அதுவும் ஒரே ஃபங்க்ஷன் நேம் வச்சு. ஸோ இதுக்கு தான் இந்த அரே ஆஃப் பாயிண்டர், பாயிண்டர் அரே ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது நண்பா. ஸோ அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.